Taste the Daily. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி மக்களை காத்தது அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுச்சி பயண பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 416 நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கே மருத்துவர்கள் சென்று அங்கே அந்த மக்களை பரிசோதனை செஞ்சு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 15 லட்சம் பேர் 15 லட்சம் முகாம் நடத்தியிருக்கிறோம். 15 லட்சம் முகாம் நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கேயாவது நோய்வாய்ப்பட்டா உடனடியா நடமாடும் குழு, நடமாடும் மருத்துவ குழு 416 நாங்கள் நியமிச்சோம். 416 நடமாடும் மருத்துவ குழு நியமிக்கப்பட்டு எந்த இடத்தில் மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா உடனடியாக அங்கே இருக்கின்ற வாகனத்தின் மூலமாக அந்த மருத்துவ குழு சென்று அந்த பகுதி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்து உடனுக்குடன் நோயை குணப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க வேண்டும் என்று திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடுறீங்க. நாங்க தேர்தலை மையமாக வைத்து அறிவிப்பு வெளியிடல. மக்களுக்கு எது தேவை, எதை செய்தால் மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் 15 லட்சம் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி காட்டிய அரசாங்கம் அம்மா அரசாங்கம்.